ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோன்றது போஸ்ட் பண்ணுறேன் நான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக நியூஸ் எதுவும் வரலை. இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன நியூஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். வீடியோ போகிற அளவுக்கு பெரிய நியூஸஸ் எதுவுமே வரலை, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த வாரம் இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். சமீபத்தில் நிறைய நியூஸஸ் நடந்திருக்கு. முக்கியமாக நம்ம தமிழ்நாடு யூசர்ஸ்க்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ சின்ன சின்ன நியூஸ் எல்லாமே நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் ஆக்டிவாக தான் வச்சுருக்கேன். ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் இந்த எப்பப்போலாம் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், கேமிங் சம்மந்தப்பட்டது கிடைக்குதோ அதேமாதிரி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதேமாதிரி ட்ரீம் லோனில் மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், ஃப்ரீ மாடல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சில கேசஸ்லேருந்து அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டிலேருந்து கொஞ்சம் விலக்கு கிடைச்சனால மறுபடியும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான மாடல் டீம்ஸுமே டைம் கிடைக்கிறத போட்டுட்டு தான் இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கான நியூஸ் வந்தனால தான் இப்போ நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன் நான். ஸோ நல்ல நியூஸாக தான் இருக்குது. வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பார்த்துடலாம். ப்ரோகாலா ஆக்டிவில் தான் இருக்குது. மே 1 அமல்படுத்தினாங்க இந்த சட்டத்தை. ஸோ இந்தியா சட்டத்துலேயும் அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஃபுல் இன்ஃபோர்ஸில் தான் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு என்ன ஒரு நியூஸஸ் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இப்போ கேமிங் சம்மந்தப்பட்ட கேஸு ப்ரோகா கேஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா கேஸ் ஸ்டேட் சம்மந்தப்பட்டது இன்னும் நிறையா கேஸ் இருந்ததில்ல. 1 or 2 கேஸஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட்றது வந்துருந்துச்சு. அதில் 2 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 1 அதே மாதிரி இந்த கேம் ஆஃப் ஸ்கில்லிருந்து சொல்லிவிட்டு நமக்கு ஃபேண்டஸியை தூக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி டெலகிராமில் போட்டிருந்தேன். ஃபேண்டஸி கேம் ஆஃப் ஸ்கில்லில் வராது. அது ஒரு ப்ரிடிக்ஷன் கேம்ன்றனால கேம் ஆஃப் சான்ஸில் தான் போகும். சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்களாக போய் உட்காந்து இல்லை போய் கிரவுண்டில் விளாண்டு நம்மளாக போய் விளாண்டாதான் அது கேம் ஆஃப் ஸ்கில்லு. இன்னொருத்தவங்களோட தேர்ட் ஆக்ஷன், அதாவது ஒரு பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி போகிறது கேம் ஆஃப் சான்ஸில் தான் வரும். இது ஸ்கில்லு கிடையாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஆன்லைன் கேமிங்ஸில் உங்களுக்கு ஃபேண்டசி கேம் ஆஃப் ஸ்கில்லில் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ரம்மி, செஸ்ஸு, கேரம் போர்டுன்னு சொல்லிட்டு கேம்ஸ் இருக்கும், டிஜிட்டல்லே ப்ளே பண்ணுறது. பட் அதுலேயுமே உட்காந்து நம்ம டிசிஷன் எடுத்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அது கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு டீமு தான் போடுவோம். இந்த பிளேயர் நல்லா விளாடுவாங்க, நம்ம கேப்டனாக போடுவோம், வைஸ் கேப்டனாக போடுவோம்னு போடுறனால அது கேம் ஆஃப் சான்ஸ்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் கம்பெனி, ஃபேண்டசி கேமிங் கம்பெனி சைட்லேருந்து கேம் ஆஃப் ஸ்கில்லு தானே இது எப்படி கேம்லிங் ஆகும், சான்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோகாலா கேஸில் கேமிங் தரப்பு வக்கீல்ஸ் ஒன்றுமே, லாயர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்றதை இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த 2வது கேஸில் ஸ்டேட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இந்த கேமிங் சம்மந்தப்பட்டதை அவங்களே டிசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்றது கொடுத்துட்டாங்க. அதை உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோகாலா வரதுக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக அந்த கேமிங்கிறது ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் சில மாநிலங்களில், சிக்கிம், நாகாலாந்து சொல்லிட்டு ஒரு 5 மாநிலங்களில் அவங்க மாநிலத்துக்குள்ளே இந்த கேம்ஸ் எல்லாத்துக்குமே தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு அதுக்கான உரிமைன்றது இருக்குது, பவர்ன்றது இருக்குது. ஸோ அதை தடை பண்ணியிருந்தாங்க. பட் ரிமைனிங் ஆஃப் த இந்தியா சைடில் ஃபுல்லாக கேமிங்கிறது ஓடிட்டு தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஒரு டைம் பேன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து எடுத்து விட்டு அப்புறம் ரெகுலேட் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்ப்போம். இப்போது இந்தியா ஃபுல்லாக அந்த கேம் ஓடிட்டு இருந்துச்சு. சில இடங்களில் மட்டும் அவங்க பவரை யூஸ் பண்ணி அதை அவங்க மாநிலத்துக்குள்ளே வரவிடாமல் தடை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா ஃபுல்லாக தடை பண்ணியிருக்காங்க. அப்போ சில மாநிலங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் ரெகுலேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனும் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் இப்போ இந்த டிசிஷன்னால் போய்கிட்டு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்னால். ஸோ அதுக்கான ஒரு விவாதம் பயங்கரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் நடந்தால் ஆகஸ்ட் 5. ஸோ அதுக்கான ஒரு அதில் முதல்படியாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சேன் அப்படின்னா, பீகாரில் ஒரு லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் அவங்க ஒரு சட்டத்தை போட்டு அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பீகாருக்குள்ளே எந்த ஒரு கேமிங்குமே அலோடு கிடையாது. இப்போ எப்படி இந்தியா ஃபுல்லாக கேம்லிங்காக இருக்கட்டும், கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த விதமான கேம்ஸை பணம் வச்சு விளாட்றோமோ எல்லாமே தடைன்னு சொல்லி மொத்தத்துக்கு பிளாங்கெட் பேன், அதுக்கு பேர் தான் மொத்தமாக போடுறது, மொத்தமாக போட்டாங்களோ அதே மாதிரி பீகார்லேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோகாவோடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் ப்ரோகாவில் சுப்ரீம் கோர்ட் வேணாம், கேன்சல் பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பீகாரில் அவங்க அதை பாஸ் பண்ணி அமல்படுத்திடுவாங்க. பீகாரில் கேமிங் எதுவுமே இருக்காது. மிச்ச ஸ்டேட்ஸில் இருக்கலாம், அவங்க டிசைட் பண்ணுறதை பொறுத்து.
அந்தந்த மாநிலங்களை பொறுத்து. பட் எல்லாமே இந்த ப்ரோகாலாவுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரலாம். நம்மளுடைய தமிழ்நாடு யூசர்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதே பார்த்துக்கலாம். பீகார் கவர்மெண்ட்டை தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீகார் கவர்மெண்ட் வந்து அவங்க தடை பண்ணுறதுக்கான ஒரு இது பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து கவர்மெண்ட் வந்து கம்பெனிஸ்கிட்ட சில டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஸில் வந்து ஏஐ யூஸு, அப்புறம் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன்ஸு, பிளேயர் சேஃப்டி, அப்புறம் மைனர், அதாவது 18+ மேலே தான் இருக்கணும், 18 கீழே இருந்தால் நீங்கள் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, மைனஸை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க இந்த கேமில் இருந்துன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஆஃப் பயங்கரமான ஒரு டீட்டெயில்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் எடுத்து விட்டதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டைமிங் ரூல்ஸு, அதுக்கப்புறம் சில ரூல்ஸஸ் 12லேருந்து 5 எடுக்காது, இந்த மாதிரி நிறையா ரெகுலேஷன்ஸ் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு ரூலுன்றது மாறிடுச்சு, வேறு ஒரு பார்ட்டின்றது வந்துட்டாங்க. அவங்களுமே அந்த ரெகுலேஷனை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ரெகுலேஷனை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. பீகாரில் ஆப்போசிட்டாக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோகாலா கேன்சல் ஆனாலும் எங்கள் மாநிலத்தில் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த ரெகுலேஷனை இன்னுமே ஸ்ட்ரிக்ட் பண்ணி ரூல்ஸ் போட்டு மேபி ப்ரோகாலா ஷட் டவுன் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வித் அ ஃபுல் ஆஃப் நியூ ரூல்ஸ். ஸோ அந்த ஒரு கட்டத்தில் ரெகுலேட் பண்ணி அன்பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவாக இதுதான் வந்து குட் நியூஸு நடந்திருக்கு. ஏன்னா இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்குமான பவர் யாருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பஞ்சாயத்து போகுது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ப்ரோகாலாவை எடுத்து விட்டாலும், ப்ரோகாலா வேணாம் ஷட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணாலும் அந்தந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கவுங்க கையில் கொடுப்பாங்க. அப்படின்றப்போ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க யூசர்ஸ்க்கு வந்து அவங்கவுங்க கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அதுதான் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே லொக்கேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எப்போவோ கொண்டு வந்துட்டாங்க எல்லா ஃபேண்டசி ஆப்ஸுமே, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இங்கே உட்காந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ப்ரோகாலா கேன்சல் பண்ணிட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அது லொக்கேஷன் இருக்கும், லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் ஆப்புக்குள்ளேயே போகும், நம்ம எதுனாலும் நம்ம பண்ண முடியும். அப்போது தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து எந்த இதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டுக்கும். ஸோ தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே ரெகுலேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை இன்னுமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ்கிட்ட நிறைய ரூல்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய பாசிட்டிவ் நியூஸு. ஸோ அந்த ஸ்டேட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த 2 விஷயமே வந்து நடந்திருக்கு. ஸோ அதான் வந்து முக்கியமான நியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான அவுட்கம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேமிங் கம்பெனிஸ்னால் இனி என்ன ஆர்கியூமெண்ட்ஸை கோர்ட்டில் வைக்க முடியுன்றதை பார்க்கலாம். மெயின்லி ப்ரோகாலா வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுது, வயலேட் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தான் வந்து மெயின்லி சொல்லுவாங்க. ஏன்னா ரைட் டு ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன், அதாவது ஆர்டிகல் 19(1)(g) படி நம்ம எந்த ப்ரொஃபஷனை வேணால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு இது வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அது போக இண்டஸ்ட்ரி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி வந்து அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட் பிளான் வந்து, அதாவது மொத்தமாக பேன் பண்ணுறது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. ப்ரோகாலா வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. மே 1 அமல்படுத்திட்டாங்க. அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸும் போய்கிட்டு இருக்குது. டெலிகிராம் சேனல்ஸ் நிறையா பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னா பேன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகுது. ஸோ இப்போது இந்த பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சோஷியல் ஹார்ம் பண்ணுது. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சோஷியல் ஹார்ம், அடிக்ஷன், ஃபினான்ஷியல் லாஸஸு, இம்பேக்ட் ஆன் ஃபேமிலிஸ். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ்பெஷலி ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ், யங்ஸ்டர்ஸை வந்து மெயின்லி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் வச்சுட்டு இருக்காங்க. இனியுமே அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நடுவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டு ரெகுலேட், அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து இந்த ரெகுலேட் பண்ணுறதுக்கான எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ரைட்டுன்றது இருக்குன்றது ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அது வந்து சென்டருக்கு வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டு முடிவெடுக்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம். ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டிலையுமே இந்த பேன் பண்ணியிருந்தப்போ சில இது சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ரெகுலேட் பண்ணி தான் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாலையுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க, இது நாங்கள் ரெகுலேட் பண்ணி நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸுமே வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அந்தந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ், இந்த ஹியரிங் நடந்து இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
அவுட்கம் ஏயை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து ப்ரோகாலாவை வந்து சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இப்போ இருக்கிற மாதிரியே ப்ரோகாலாவை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆன்லைன் கேம் மணி கேமிங் எல்லாமே அப்படியே பேனில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து இன்னும் அதிகரிக்கும். இது இப்போயே வந்து நிறைய சான்ஸ் பேன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போய்கிட்டு பட் இந்த நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது ப்ரொமோட் பண்ணால் இல்லை வந்து அந்த ப்ளே பண்ணாலோ நிறையா வந்து ரூல்ஸ் போட்டாங்க. இவ்வளோ ஃபைனு, இவ்வளோ டேர்ம்ஸ் ஆஃப் ஜெயிலு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கனால டெலகிராம் சேனல்ஸை வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அவுட்கம் பியை பொறுத்த வரைக்கும் சில மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரெகுலேட் பண்ணி விடுங்க. நீங்களே இந்த ப்ரோகாலா இருக்கட்டும், ப்ரோகாலாவில் சில மாற்றங்கள் பண்ணி நீங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அமைச்சு உங்களுக்கு கீழே பார்த்துக்கிட்டு எந்த சேஃப்டியாக நீங்களே பார்த்துக்கணுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரோகாலாவை லாஸ்ட்டாக நமக்கு பாசிட்டிவாக என்ன முடியும்னா ப்ரோகாலாவை டோட்டலி ஸ்ட்ரக் டவுன் பண்ணி அப்படிலாட்டி சில இதை ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பார்ட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டு ஸ்டேட்டுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டுக்கு முழு அதிகாரம் கிடச்சிரும், ஃப்ரீடமும் கிடச்சிரும். அவங்க ஸ்டேட்டுக்கு என்னென்ன பாலிசி அவங்க மேக் பண்ணணுமோ நியூ பாலிசி மேக் பண்ணி ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணி அவங்க வேணும்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி அவுட்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 5 ஹியரிங், ஆகஸ்ட் 5 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹியரிங் நடந்துச்சுன்னா நன்றாக இருக்கும். நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதில் நான் போட்டுருவேன். ஸோ ஹியரிங்க்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறேன். அதுவுமே ஹியரிங் நடந்தால் தான், நடக்கலை அப்படின்னா அது டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.